என்னையா? இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல. அப்ப ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய நீ ஒருத்தன். நான் ஏடு ராஜு, நமக்கு வர வேண்டிய மாமூல் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க. நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க துரை. அதனாலதான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும். யார் அது? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அழைச்சிட்டு வாங்க, புரியா வைப்போம். ஏட்டையா, என்ன இன்ஸ்பெக்டரை காணோம்? லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா என்னையா? சார் சார் ஐயா, ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை? இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா. அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படின்னு நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ, பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஊருக்கு லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் உனக்கு தெரியுமா? சார், அப்போ ஒண்ணு செய்துங்களா? ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? முதல்ல உன்னதான் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேச எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். நான் இப்ப சாப்பாட்டுக்கு போறேன், சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு. அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னார். துரையா? யாரியா? ஐயோ சார் ப்ளீஸ் இங்க வாங்க சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். சார், நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். நவுந்துக்கிறேன். உனக்கு விவசாயம் கிடையாதுயா. நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது செல்லுட் அடிக்காம போறாங்க? அவங்களுக்கு போல நாங்க அடிக்கிறோம் சார். எஸ் சார். நாகப்பன் இன்ஸ்பெக்டர் வாங்க, சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கைய கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த 2 பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதிரில் நிக்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க 2 பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. 2 கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது, அது மாதிரி இவங்க 2 பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. 2 கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும், ஆனா இதில் என்ன வாழ்றதுக்கா? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க 2 பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காது. இது முதல் சந்திப்பு, போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க.
என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும், அப்படிதானே? மன்னிக்க இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப புத்திசாலி. சார் சார் சொல்லுங்க ஐயா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சைன். குட். எஸ், வெரி குட் சார். எங்க சைன் பண்ணணும்? இந்த இடத்துல போடுங்க சார். அப்புறம் நம்பி சார், வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். சார் கை நாட்டு, கை நாட்டு. யாரையா கை நாட்டு? யாரையா கை நாட்டு? யாரு? பேனா கொடு. உடைய பேனவே. கை நாட்டு. ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி என்ன? ஆடு வெட்டுறது சார். ஆள் வெட்டுற நாள்? ஆள் வெட்ட நாள் நீங்க போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத கையெழுத்து போடுறேன், வேற நாள் வச்சுக்குவோம். சரி, நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை, அதாவது சோமவாரம், பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாளுங்க. எப்பவும் பொம்பளையிலேயே இருப்பியே. பொம்பளைக்குன்னா எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லா சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏதானா சொல்லுவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொருவனா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கோ. தூக்கே. சார், எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய ஃபைல் எல்லாம் கொண்டு வாங்க. யோ, அறிவு இருக்கு அவனுக்கு? எஸ் சார். ஃபைல் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்டேன் சார். பிரி. பிரிச்சுட்டேன் சார். பேனா எடு. வா வா, வால் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கும்.